அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஓர் சனிக்கிழமை. இது இரண்டாவது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாகை மற்றும் திருவாரூர் பகுதிகளில் இன்னைக்கு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காப்ல. இந்த காணொலியில் நம்ம நாகையில் விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்கார், என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையில் சென்னையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியிருக்காப்ல. எனக்கு என்ன டவுட்னா, இது சுற்றுப்பயணம் தானே சொன்னாங்க. இது சுற்றுப்பயணம் மாதிரியே இல்லைங்க, அப்பப்போ போயிட்டு வர்ற பயணம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமையை சூஸ் பண்ணி அன்னைக்கு மட்டும் வீட்டிலேருந்து சொகுசாக தனி விமானத்தில் போயிட்டு எந்த ஊருக்கு போகணுமோ அங்கே போய் பேசிக்கிட்டு வர்றாப்புல. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த சனிக்கிழமை ஒரு ஊருக்கு போகிறாருன்னா அந்த ஊர்லேயோ இல்லை அது பக்கத்தில் இருக்கிற ஊர்களையோ ஸ்டே பண்ணி மக்கள் கூடயே பேசி மக்களுடன் மக்களாக அவர் புழங்கி அதுக்கப்புறம் அடுத்து எந்த ஊரில் பேசணுமோ அந்த ஊரில் போய் பேசுவார் அடுத்த சனிக்கிழமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா சனிக்கிழமை ஒரு இடத்துல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நேராக சென்னையில் இருக்க சொகுசு பங்களாவுக்கு போய் நல்லா ஜாலியாக தூங்கிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அடுத்த சனிக்கிழமை மறுபடியும் தனி விமானத்தில் கிளம்பி வருவார் போல இருக்குங்க. இதுக்கு பேர் சுற்றுப்பயணமா? இது அப்பப்போ போகிற பயணம். இதில் வேற அவர் வீட்டில் ஒரு காமெடியெல்லாம் நடந்திருக்கு. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் விஜய் ரசிகர்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர். அவர் வீட்டு மாடிக்கு மேலெல்லாம் போய் உட்கார்ந்துருந்து அவர் வாக்கிங் வந்ததில் கண்டுபிடிச்சி அது செம கூத்தா அது நடந்துகிட்டு இருந்திருக்கு ஒரு பக்கம். ஆனாலுங்க இதை சுற்றுப்பயணம்னு சொல்லி சுற்றுப்பயணத்தையே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. டிசம்பர் 20 வரைக்கும் பாவம் வீட்டை விட்டு தள்ளி எங்கேயோ போயெல்லாம் இருக்க போகிறார் அப்படின்லாம் நான் நினச்சேன். ஆனால் பார்த்தா டெய்லி வீட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒரே ஒரு நாள் அதுவும் தனி விமானத்தில் சொகுசாக போய் இறங்கி அப்படியே ஆடாமல் அசையாமல் குலுங்காமல் அழுங்காமல் அழகாக வேலையை முடிச்சுட்டு அப்படியே வராப்பிலங்க. இதெல்லாம் ஒரு இது. அதில் இப்படிலாம் சொகுசுகளை அனுபவிச்சுக்கிட்டு இதில் காசு பணமெல்லாம் என்னங்க பெரிய காசு பணம் அப்படின்லாம் டைலாக் விட்டுக்கிட்டு போகிறாப்புல. அப்போ பார்த்துக்கோங்களேன். ஏங்க, அன்னைக்கு திருச்சியில் பிரச்சாரம் பண்ணுறப்போ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. திருச்சி விமான நிலையத்திலேருந்து மரக்கடை பகுதிக்கு செல்றதுக்கே 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் கிட்டலாம் ஆச்சு, பார்த்துருப்பீங்கல்ல. ஆனால் இன்னைக்கு திருச்சி விமான நிலையத்திலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் சாலை வழியாக தான் சென்றாரு. அவருடைய காரில் தான் போயிட்டு இருந்தாப்புல. அப்படின்னா நாகப்பட்டினம் போய் சேர எத்தனை நாள் ஆகணும் இல்லையா? திருச்சியிலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய மரக்கடை ஏரியாவுக்கு போகிறதுக்கே 6 மணி நேரம் கிட்ட ஆச்சுன்னா அப்போ எத்தனை நாள் ஆகணும்? ஆனால் இன்னைக்கு எந்த இடையூறும் இல்லாமல், எந்த ரசிகர்கள் தொல்லையும் இல்லாமல், எந்த தொந்தரவும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு போயிருக்காருங்க. இந்த காணொலியை பாருங்களேன், அப்படியே ஃப்ரீயாக வருது பாருங்க. அவர் வர வேண்டிய வழியில் அவர் வர வேண்டிய வாகனம் வந்துக்கிட்டே இருக்குது, எந்த இடையூறும் இல்லாமல் வராங்க. அப்போ இன்னைக்கு மட்டும் வர முடியுதுன்னா திருச்சியில் ஏன் இந்த மாதிரி வர முடியல? அப்போது பிளான் பண்ணி திருச்சியில் வேணும்னே கூட்டத்தை கூட்டி ஏர்போர்ட்டில் அலப்பறையை பண்ணி புது சொத்துக்களை சேதம் பண்ணி எல்லாம் வேணும்னே பிளான்டாக பண்ணியிருக்காங்க. இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கும் நிறைய தற்கொலைகள் நிறைய மாட்டியிருக்கானுங்க, நிறைய நடந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த காணொலியை பாருங்கள். விஜய் அவர்கள் வாகனம் வந்துக்கிட்டு இருக்கிறப்போ வர்ற வழியில் ஒரு பையன் ஓடிக்கிட்டே வரான். நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த காணொலியில் வலது பக்கமாக பாருங்கள், ஒரு பையன் ஓடிக்கிட்டே இருக்கான் பாருங்கள். ஒரு பச்சை சட்டை போட்ட ஒரு பையன் எவ்வளோ தூரம் வரான்றதை பாருங்கள். ரோட்டில் தண்ணி தேங்கி இருக்கு, அதுலேயும் லெஃப்ட்டில் ஓரமாக போய் அதுக்கப்புறமும் ஓடி வரான், ஓடி வந்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய வாகனம் கூட்டமாக விஜய் ரசிகர்கள் நிற்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறாரு. அந்த இடத்துல தான் போய் பார்க்குறான். எதுக்குடா இப்படியெல்லாம் ஓடி வரணும்? இப்படி ஓடுறப்போ ஏதாவது கீழே விழுந்து ஆச்சுன்னா யார் பொறுப்பு? இப்படி எதுக்கு ஓடி போய் ஒருத்தரை இப்படி உசுரை கொடுத்து ஏன் ஓடணும்? இல்லை இதுக்கு தான் வீட்டில் எல்லாம் பெற்று போட்டிருக்காங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு எழுது. இப்படி தான் விஜயை பார்த்து ஓடி பின்னாடியே ஓடணும், மரத்துக்கு மேலேயும் கம்பிக்கு மேலேயும் ஏறணும். இதுக்கு தான் ஒன்றும் புரியல. இன்றைக்கி விஜய் அவர்கள் நாகையில் காலையில் பேசுகிறதா இருந்துச்சு இல்லையா? அப்போ காலையில் அங்கே அப்படியே கூட்டம் கூடியிருக்கணும் அப்படி இப்படின்னு இவனுங்க அப்படி தானே பேசிக்கிட்டு இருந்தானுங்க. திமுகவுக்கு 5 மணிக்கு முப்பெரும் விழா நடக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக அறிவிச்சாச்சு. ஆனாலும் அங்கே 1 மணிக்கும் 2 மணிக்கு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை எடுத்து பாருங்கள் திமுகவுக்கு கூட்டமே இல்லை அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தானுங்க இல்லையா? இப்போ இவனுங்களுக்கும் அதையே நம்ம பண்ணுவோமே. இந்த இடத்துல கூட்டத்தை பாருங்களேன், மிஞ்சி போனால் ஒரு 10-15 பேர் இருப்பானுங்க போல இருக்குது, அவ்வளோதான், அதுக்கு மேலெலாம் இல்லை. காலாண்டு தேர்வு வேறு வரப்போகுதுங்க. அதனால் போன வாரம் இருந்த மாதிரி இந்த வாரம் கூட்டம் அந்தளவு இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கூட்டமே இல்லை. ரொம்ப டாப்பில் இருந்து எடுத்த ஒரு ட்ரோன் ஷாட்டை பாருங்கள். இவ்வளோதான் மொத்த கூட்டமுமே, புரியுதுங்களா? இதை வச்சுக்கிட்டு இவனுங்க ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பக்கத்தில் இருந்து வீடியோ எடுப்பானுங்க. நம்பிராதீங்க, எல்லாம் ஃபேக். 2வது பிரச்சாரத்துக்கு இந்த நிலமைனா எலெக்ஷனுக்கெலாம் என்ன நடக்குமோ தெரியலையே. கமல்ஹாசன் அவர்களுக்காவது எலெக்ஷன் வரைக்குமாவது கொஞ்சம் கிரேஸ் இருந்துச்சு. விஜய்க்கெலாம் என்ன நிலைமையோ தெரில. இப்போ இன்றைக்கி கூட 20 நிபந்தனைகள் விதிச்சிருந்தாங்க. அதில் ஒரு நிபந்தனை என்னென்னா, விஜய் அவர்களுடைய வாகனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றது. எவனுமே இன்றைக்கும் கேட்கலங்க, ஹெல்மெட்டும் போடல. வழக்கமாக இவனுங்க இதே தான் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, தற்குறிகள். வித்தியாசத்தை பாருங்கங்க. திருச்சியில் சனிக்கிழமை அன்னைக்கு நடந்ததுக்கும் இன்னைக்கு நடந்ததுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். ஒரே ஊர் தான்,
அதே ஊரில் இருந்து தான் விஜய் அவர்கள் அன்னைக்கும் வந்தார், இன்றைக்கும் போகிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரீயாக போகிறாப்புல, எந்த இடையூறும் இல்லாமல், எந்த யாருடைய தொந்தரவும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு போகிறாப்புல. ஏன் விஜய் வந்தாலே கூட்டம் கூடிரும் அப்படி இப்படின்னு அழுதானுங்கள்ல, இன்றைக்கி மட்டும் போக முடியுதுல்ல. விஜய் இந்த வழியாக தானே வருவார்ன்றது திருச்சியில் இருக்கக்கூடிய அணில்களுக்கு தெரியும் இல்லையா. ஏன் இன்றைக்கி யாருமே வரல? ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் அடங்கியிருக்கானுங்க. இன்றைக்கி வந்து நம்ம போய் தொந்தரவு பண்ணோன்னா அதுக்கப்புறம் நம்ம தலைவரால் என்றைக்குமே வர முடியாதுடா அப்படின்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் பேசியிருப்பானுங்க. டேய் அடில்களா யாரும் வந்துடாதீங்கடா அப்படின்னு சொல்லி அழுதுருப்பானுங்க. எவனும் வரல. இப்படியே கெஞ்சி கெஞ்சி 300 400 கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டியிருக்கானுங்க. ஏங்க நான் சொல்கிறது நீங்கள் நம்பலையா? உண்மையாலுமே ரூபா கொடுக்குறானுங்க. இங்கே பாருங்கங்க, எங்களுக்கு ஆர்கானிக்காக பண்ணுற விஷயம் எல்லாம் அப்படின்லாம் உருட்டுவானுங்க. இந்த காணொலியை பாருங்கள், உங்களுக்கே புரியும் என்னது ஆர்கானிக்காக இருக்குன்னு. ஆரத்தி எடுக்கக்கூடிய யாருக்கோ வந்து 500 எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, இவனுங்க 500 அணில்கள். நியூஸ் சேனலில் கவர் ஆகிட்டு இருக்கும், கேமராலாம் ஆனில் இருக்கும் அப்படின்ற ஒரு இடத்துலையே 500 எடுத்து இப்படி கொடுக்குறாங்கன்னா அப்போ யாருக்குமே தெரியாத இடத்துல இவனுங்கெல்லாம் காசு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டானுங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? காசுக்காக கூட்டாங்க இவனுங்க. அது மாதிரி அந்த கூட்டத்துக்கு விஜய் அவர்களை பார்க்கணுன்னு ஆசையாக வந்த ஒரு பெண்மணியோடைய 4 சவரன் நகை திருட்டு போயிருக்குங்க. இந்த அணில்கள் எவனோ திருடிருக்கான். அந்த அம்மா அழுறாங்க. அந்த காணொலியை லைட்டாக பாருங்க. 4 பவுன் செயின் போட்டிருந்தேன். விஜயை பார்க்கறதுக்காக வந்தேன், எப்படியாவது பார்த்துட்டு போகலான்னு. எங்கள் வீட்டுக்காரர் இப்போ தான் வந்து ஒரு மாதம் லீவில், அவரு ரெஸ்ட் எடுக்காமல் வாங்க போகணும்னு பிடிவாதம் பண்ணி பையன் வெளியில் இருக்கிறான். விஜய் ரொம்ப தீவிர ரசிக்காம. பார்த்தீங்களா, இந்த அம்மாவோடைய நகை காணாமல் போனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய இந்த பயணம் தான். அதனால விஜய் அவர்கள் இதுக்கு பொறுப்பேற்று அந்த அம்மாவுடைய நகையை வந்து திருப்பி கொடுத்தே ஆகணும். விஜய் அவர்கள் இந்த அம்மா கிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும். இந்த நகை காணாமல் போனதுக்கு விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், அக்கௌண்டபிலிட்டி எடுத்து ஆகணும். ஏன்னா தன்னையை நம்பி தன்னையை பார்க்க வந்த ஒரு கூட்டத்தில் ஒரு பெண்மணிக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா அதை வந்து விஜய் அவர்கள் பொறுப்பேற்கணுமா இல்லையா? இதை வந்து முதலமைச்சரை பற்றி கேட்குறாங்களே. இதே ஒரு சின்ன ஒரு கூட்டம், ஒரு ஊரில் ஒரு கூட்டம் கூட, அதுவும் 1000 பேரா 2000 பேரான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு சின்ன கூட்டம். இந்த கூட்டத்திலேயே வந்து திருட்ட தடுக்க முடியல இவனுங்களால. சுற்றி எல்லாருமே அணில்களாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெண்மணியோடைய நகை வந்து திருடு போயிருக்குன்னா அப்போ சுற்றி இருந்தவனுங்களும் பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்திருக்கானுங்க. அப்போ அந்த இடத்துல இருந்த முக்காவாசி பசங்க திருட்டு பசங்களாக தான் இருந்திருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். திருட்டு அணில்கள். அவர் அணில் கூட்டம்னு சொல்றாருல, நாங்க அணிலுக்கு கூட்டம் இல்ல. அணில்கள் அடிக்கடி சொல்லுவானுங்கள்ல, பதறு பயந்துட்டியா, இவங்களை பார்த்து பயந்துட்டியா. அப்போ பயமாக தாண்டா இருக்கு உங்களையெல்லாம் பார்த்தா. நாங்கள் அணில் கூட்டம் இல்லை, காட்டுவாசி கூட்டம்ன்றானுங்க. என்னடா காட்டுவாசின்னா என்ன, எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க? மனநலம் ஏதாவது பாதிக்கப்பட்டுருச்சா உங்களுக்கு? யாரா இத்தனை பேருக்கு ஒரே நேரத்தில் எப்படிடா மனநல மருத்துவம் பார்க்க முடியும்? இத்தனை பேரா இருக்கீங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி? விஜய் அவர்கள் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா வேணும்னே லேட் ஆகியிருக்காருங்க. மதியம் 1 மணிக்கு மேலே தான் வந்து பேசவே ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எழுத போயிருந்தாங்க சின்ன பசங்க பிள்ளைங்கள்லாம். ஸோ அவங்கெல்லாம் திரும்பி வரணும் அப்படின்றப்போ அது டைம் ஆகும் இல்லையா. காலையில் கரெக்டாக அந்த 11 மணி டைமுக்கெலாம் வந்து பேசிட்டா அந்த பிள்ளைங்களால வர முடியாது. அதனால் 1 மணி டைம்லலாம் பேச ஆரம்பித்தோன்னு சொன்னால் அவங்களாம் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஓடி வருவாங்க. ஸோ கொஞ்சம் கூட்டம் கூடும் அப்படின்றத கரெக்டாக வந்து கொஞ்சம் கணிச்சிருக்காருங்க. சனிக்கிழமை வரணுன்றதை சூஸ் பண்ணதே ஸ்கூல் பிள்ளைங்கலாம் வரணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. போன சனிக்கிழமை ஏதோ கொஞ்சம் வந்திருந்தாங்க, ஏன்னா ஸ்கூல் லீவ் இல்லையா, அதனால கொஞ்சம் வந்திருந்தாங்க. இந்த சனிக்கிழமை எக்ஸாம் இருந்திருக்கு, அதனால வர முடியலை. அதனால கூட்டம் கம்மியாக இருக்குங்க. கூட்டம் கம்மியானதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு தான் சொல்கிறோம், வர்ற கூட்டமெல்லாம் ஓட் ஆகாது அப்படின்னு. இதுக்கு தான் சொல்கிறோம். கூட்டம் எப்படி கணிசமாக குறைஞ்சிட்டு பார்த்தீங்களா? இதுதான் இவங்க கட்சியோடைய நிலைமை, புரியுதா? நம்ம சொன்னால் கேட்குறானுங்களா பார்த்தீங்களா இவனுங்கள்லாம்? சும்மா வந்து உதார் விடுறது, சவடால் விடுறது. விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காருங்க, அதை 2வது பார்ப்போம். வெத்து சவடால், வீண் சவடால், கபட நாடகம்ங்க. அதை 2வது பார்ப்போம் இருங்க. இன்னைக்கு பேசுகிறப்பவும் பார்த்தீங்கன்னா அதே டெய்லர், அதே வாடகை மாதிரி திரும்ப திமுக சிஎம் சார்னு அழுதுகிட்டு போயிருக்காரு. ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட் தரமாக இருக்கும். இன்றைக்கும் வழக்கம் போல் மரத்தில், கம்பியில், கரண்ட் கம்பியில், அதில் இதுலலாம் ஏறி உட்கார்ந்துருக்கானுங்க. இதெல்லாம் வழக்கமாக நம்ம பார்க்குற செயல்கள் தான். இதில் இன்னொரு கொடுமை நடந்திருக்குங்க. என்ன தெரியுமா? தாவேக்காவுடைய தலைமையிலிருந்து 12 கட்டளைகள் போட்டிருக்காங்க தொண்டர்களுக்கு. யார்? தாவேக்கா தலைமை, சரியா, விஜய் அவர்கள் தான். அந்த கட்டளைகளில் காவல்துறை அவருக்கு வந்து விதித்த நிபந்தனைகளை தான் அதில் போட்டிருக்காங்க மேக்சிமம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய வாகனத்தை பின்தொடரக்கூடாது, கர்ப்பிணிகள், முதியோர், சிறார்கள் இவங்கெல்லாம் வர வேண்டாம், பட்டாசு வெடிக்கிற தவிர்க்கணும், அது இதுன்னு போட்டிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த அணில்கள் கமெண்ட்டில் என்ன போட்டிருக்கானுங்கன்றதை பாருங்கள்.
திமுக முப்பெரும் விழாவில் இது போன்ற விதிமுறைகளை விதிக்கப்பட்டதா? தடை அதை உடை சரித்திரம் படை, ரூல்ஸ் ரெகுலேஷன் எங்களுக்கு இல்லை, இருந்தால் மீறப்படும் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. அதுக்கு பிறகு பாருங்க, தடைகளை உடைப்போம் அடங்க மாட்டோம், இதே ஸ்டாலினுக்கு ரூல்ஸ் போடுவீங்களாடா, ஏன்டா பயப்படுறீங்க அப்படின்னு போட்டிருக்கான். அட லூசு பயல்களா, ரூல்ஸ் போட்டதே உங்க தலைவர் தான்டா, உங்க தலைவரை போட்டு தான் திட்டுறீங்களா? அப்போ இவனுங்களுக்கு பிரச்சனை இந்த நிபந்தனைகளை வந்து இவங்க போட்டுட்டாங்களே அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த நிபந்தனைகள் தான் இவனுங்களுக்கு பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? மரத்துக்கு மேலே ஏறக்கூடாது, வண்டியை பின்னாடி ஃபாலோ பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்கிற இந்த நிபந்தனைகள் தான் பிரச்சனை. ஸோ இந்த நிபந்தனைகளை விஜய் அவர்கள் போட்டாலே இவங்களுக்கு கோவம் வருது. அதனால தான் அரசை திட்டுற மாதிரி, அதனால தான் காவல்துறையை திட்டுற மாதிரியே திட்டுறானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை திட்டுற மாதிரி காட்டிக்க மாட்டேங்கிறானுங்க. என்னமா ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணுறானுங்க. சரி, இனிமே விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்கார் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம். என்னைக்குமே ஒரு மீனவ நண்பனா இருக்கிற இந்த விஜயோட அன்பு வணக்கங்கள். ஐயா, அது வணக்கங்கள் கிடையாதுயா, வணக்கத்துக்கு வந்து பன்மை கிடையாது, புரியுதா? வணக்கம் தான் சொல்லணும், அன்பு வணக்கம், அவ்வளோதான். அதை வந்து வணக்கங்கள் அப்படின்ட்டு அதை வந்து பன்மையாக நம்ம வந்து பேசக்கூடாது, வணக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன அறிவுதானோ, தமிழக வெற்றி கழகம் வந்து கிடந்து உசுரா வாங்குறாங்க, எங்க தமிழை போட்டு சாவடிக்கிறாங்க. மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய சிரம் தாழ்ந்த ஸ்பெஷல் வணக்கங்கள். மீண்டும் பாருங்க, வணக்கமே ஸ்பெஷல் தான், இதுல என்ன ஸ்பெஷல் வணக்கம்? வணக்கங்கள்னு சொல்றாரு, அதுல வேற வணக்கங்கள் சொல்லக்கூடாதையா. இவனுக்கு கட்சிக்காரனுங்க பாருங்க, நிறைய பேர் வணக்கங்கள் வணக்கங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம் தான் சொல்லணும். எத்தனை தடவை சொல்ற, சொன்னா புரிய மாட்டேங்குதுங்க இவனுங்களுக்கு. நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன். இதே நாகப்பட்டினத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 February 22 இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. எப்போ பார்த்தாலும் சினிமாவில் டைலாக் பேசுகிற மாதிரியே பேசுறது. இந்த சிவகாசி படத்தில் அசின் கிட்ட வம்பிழுக்கிற சீன்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரியே பேசுறது. சரி, 14 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவர் வந்து களத்துக்கு வந்தாராமா மீனவர்களுக்காக. ஏன் இந்த 14 வருஷத்துக்கு நடுவில் இருந்த கேப்ல எல்லாம் எங்கே போனீங்க? ஏன் பேசவே இல்லை? ஏன் குரல் கொடுக்கவே இல்லை? ஏன் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கீங்க திடீர்னு? சரி, அந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 இவர் மீனவர்களுக்காக குரல் கொடுத்தார் இல்லையா, அது என்ன குரல் கொடுத்திருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா? பாருங்களேன். காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டெல்லாம் இல்லைன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டாவே இருக்கு. ரத்தத்தின் ரத்தமே என் இனியவோடு பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே, அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை உனக்கல்லவா. இங்க வா. இதுதான் இவர் வந்து மீனவர்களுக்காக குரல் கொடுத்த லட்சணம் 2011. இதை தூக்கிட்டு வந்து இப்போ கக்கிக்கிட்டு இருக்காப்ல. இந்த கேப்ல எங்க போனார்னு தெரியல. 2011 இருந்து 2025 வரைக்கும் அவரே ஒத்துக்கிட்டாப்ல, இந்த கேப்ல நான் என்னைக்குமே உங்களுக்காக வரவே இல்லை, அப்ப எதுக்காக வந்தேன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டாப்ல. ஒரே ஒரு டயலாக் மட்டும் தான் மிஸ்ஸிங். நாகை மீனவர்களுக்காக தான் நான் சுறா அப்படின்ற படத்தில் நடித்தேன், உங்களுக்காக தான் நடித்தேன் அப்படின்ற டயலாக் மட்டும் தான் மிஸ்ஸிங். மீதி எல்லா ரீலையும் அவுத்து விட்டுருக்காப்ல விஜய் அவர்கள். நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள், அவங்க இலங்கையில் இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தாய் பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது, அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கனவு, என்ன நடக்கணும்? இது சைமன் செபாஸ்டியன் டயலாக் இல்லையா? தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இழந்து நிற்கிறார்கள் அப்படின்றது, இதெல்லாம் வந்து மாடுலேஷனே சரியில்லையே. இந்த பேச்சு சைமன் செபாஸ்டியன் பேசுகிற அதே பேச்சுங்க. தமிழர்களுக்கென்று ஒரு தனி நாடு ஈழத்தில் அமையணும் அப்படி இப்படின்னு சொல்கிற அதே பேச்சு தானே. ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை வந்து இங்கிருந்து எப்படி சரி பண்ண முடியும்? நம்ம என்ன செய்ய முடியும்? அது இலங்கை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம். நமக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இதே புருடா தான் சைமன் செபாஸ்டியன் விட்டுக்கிட்டு இருந்தாப்ல, நான் ஆட்சிக்கு வந்தால் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுவேன்னு. எப்படி சரி பண்ண முடியும்? ஸ்ரீலங்காவுடைய அரசியல நம்ம எதுக்கு பேசணும்? விஜய் அவர்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல.
ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் எல்லை தாண்டி போயிட்டாங்க அப்படின்ற பேரில் அவங்கள சுட்டு கொல்லணும்னு சொல்லி பேசுனதே நிறைய யாழ்ப்பாண மீனவர்கள் தான். அதுக்கு காணொளி ஆதாரங்களும் இருக்கு. விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இது கூட தெரியாம தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி என்னத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க? ஈழத்தமிழர்களை பத்தி இவர் யோசிக்கிறாராம், அவங்களுடைய கனவு நிறைவேறணுமா? அவங்க கனவு நிறைவேறதை பத்தி நீங்க எதுக்கு இங்கே அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஸ்ரீலங்காவில் போய் அரசியல் கட்சி ஆரம்பிங்க, அங்கே போய் பேசுங்க. இதெல்லாம் இந்த சைமன் செபாஸ்டியன் பண்ணுற வேலையெல்லாம் இங்கே காட்டுனீங்கன்னா தோல் உரிச்சு போட்டு நாங்கள் காட்டுவோம். நீங்கள் யாரு, எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையுமே இப்படி தான் நாங்கள் போட்டு தொங்க விடுவோம் பிறகு. ஆனால் ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார் மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? ஏங்க லூசுங்க, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. என்ன இது? வெளிநாட்டில் இருந்து முதலீடா வெளிநாட்டுக்கு முதலீடா? என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரியாதா இந்த ஆளுக்கு? எந்தெந்த நிறுவனங்கள் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, எந்த நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, எத்தனை கோடி ரூபா முதலீடு பண்ண போறாங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு, எல்லாமே டீட்டெயில்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இதையாவது இது ஒரு பார்க்குறாரா இல்லையா? என்னத்தையோ உளறிக்கிட்டு இருக்காரு. முதலீட்டை இருக்கிறதுனா என்ன அப்படின்ற பற்றி தெரிஞ்ச அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய யாராவது இந்த மாதிரி பேசுவாங்களா? எப்படி வன்மம் பிடிச்சி திரிகிறாருன்னு பாருங்களேன். முதலீடுகளுடைய அவசியம் என்ன, மக்களுடைய பொருளாதாரம், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சவங்க இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க. முதல்ல இவருக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா இவருக்கு மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டங்களோ, மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய முதலீடுகளையோ பற்றி இவருக்கு என்ன தெரியும்? முதல்ல என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. பனையூர் பங்களாவுக்குள்ள ஜாலியாக படுத்து தூங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு முதலீடுகளுடைய அவசியம் என்ன, அத்தியாவசியம் என்னன்றதெல்லாம் இவருக்கு என்னத்தை தெரியும்? இப்படி பேசி பேசி தான் சைமன் செபாஸ்டியன் ஒருத்தர் இருந்தாப்புல இல்லையா, தேவையில்லாமல் இளைஞர்கள்கிட்ட தவறான கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து அவனுங்களும் அதை நம்பிக்கிட்டு பல மூடர் கூட்டம் இருந்துச்சு. விஜய் அவர்களுக்கு நம்ம தக்க பதிலடி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய இளைஞர்கள் இதே மாதிரி மலுமட்டத்தனமாக அவர் சொல்கிறத நம்பிக்கிட்டு இருப்பானுங்க. ஆமாம், முதலீடு இருக்கவே போகலை முதலமைச்சர், அவர் அங்கே போய் ஏதோ முதலீடு இவங்க பண்ணுறதுக்கு போயிருக்காங்க, அவர் குடும்பத்துக்கு தான் ஏதோ செய்கிறதுக்காக போனார் அப்படின்லாம் இவங்க நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க தற்குறிகள். இந்த மாதிரி மலுமட்டை கூட்டத்தை உருவாக்கணும் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் RSS அஜெண்டா கொடுத்து விட்டுருக்கு போல. இளைஞர்களையெல்லாம் நம்ம மலுமட்டை ஆக்கி விட்டுறணும் அப்படின்றதான் சைமனுக்கும் விஜய் அவர்களுக்கும் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் போல இருக்கு. இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாங்க. அத மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் அதை பத்தி யோசிக்கல? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு, எல்லாம் பொய். சைமனையே மிஞ்சுற அளவுக்கு பொய் சொல்லுவார போல இருக்கு விஜய் அவர்கள். ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை மூடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு இவரு. அப்படி ஒரு தொழிற்சாலையே நாகப்பட்டினத்தில் கிடையாது. முதல்ல பிரிட்டிஷ் காலத்தில் இந்த நீராவி இன்ஜின் ரயில்களுடைய பராமரிப்பிற்கான ஒரு தொழிற்கூடம் நாகப்பட்டினத்தில் இருந்திருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா 1928ஆவது ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே திருச்சிக்கு மாற்றி அமைச்சாச்சு. அவர் இதை செஞ்சாங்களா அதை செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிற எல்லாமே பொய்யுங்க. அது மாதிரி உப்பளம் பற்றியெல்லாம் பேசியிருப்பாரு, எல்லாம் பொய்யுங்க. பொய்ன்னு புருடா விட்டுக்கிட்டு இருக்காப்ல. அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறது 3 நிமிஷம் தான். அதுலயே அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் நான் எதை தான் பேசுறது? இதுக்கு பேர் தான் செல்ஃப் ட்ரோல்ன்றது. தன்னையே தானே கலாய்ச்சிக்கிறது. நம்மெல்லாம் கலாய்க்க வேண்டாம், இவங்களே அவங்களை கலாய்ச்சிக்கிறாங்க பல இடங்களில். விஜய் அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய ஆள் யாருன்னு தெரில. இதெல்லாம் அவரை கலாய்க்கிறதையே அவருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. தெளிவாக அவர் கலாய்ச்சிக்கிட்டு போறாப்புல. விடாதனா அண்ணா, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவனா விட்டாத. நல்லா அவருடைய அரசியல் வாழ்க்கையை அவரே குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கான ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. விட்டுறாதனா. அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் சிஎம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க?
இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க, கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல, பேஸ்மெண்ட் அதிரும்ல. அதாவது இவருக்கு திருச்சியில் மைக் ஒர்க் ஆகாமல் போனதுக்கு முதலமைச்சர் தான் போய் ஒயரை கட் பண்ணி விட்டாராம், அவருடைய மைக் ஒயரை. அவருக்கு நிறைய வேலை இருக்குது ப்ரோ, அவருக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை சரியா. அவர் எப்படி திருச்சியில் இவருடைய பஸ்ஸுக்குள்ளே வந்து அந்த ஒயரை எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி வெட்டி விட்டாராம் முதலமைச்சர். அறிவு இருக்கிற யாராவது இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா? முதல்ல இதை திமுக காரங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு, எப்படி கிளைம் பண்ணுறாரு பாருங்க. இது வந்து எப்படி பண்ண முடியும் எனக்கு புரியல. அவருடைய பஸ்ஸுக்குள்ளே தான் இந்த மைக்குக்கான இதெல்லாம் இருக்குது, ஒயரிங்கு, அந்த செட்டப்பு, அது இது எல்லாமே உள்ளே தான் வச்சுருக்காங்க இல்லையா. எக்ஸ்டர்னல் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இது எப்படி பண்ண முடியும்? அவங்களுடைய டெக்னிக்கல் இஷ்யூ இல்லைனா இவங்களே பிளான் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அதை நம்ம பார்க்க முடியுமே ஒழிய, இது எப்படிறா நீங்கள் வந்து முதலமைச்சருக்கு மேலே வந்து எழுதுறீங்க? ஏட்டா அறிவு இருக்கா? விஜயவர்களுக்கும் அறிவு இல்லை பாருங்களேன். அடுத்ததாக கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்களாம். கரண்ட்டை கட் பண்ணது யார் தெரியுமா? தாவேக்காரங்க தான். விஜய் அவர்கள் வர்றப்போ மின்சாரத்தை துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேக்காலருந்து தான் மனுவே கொடுத்துருக்காங்க. தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் மனு அளிச்சிருக்காரு. அந்த கடிதத்தை பார்க்குறீங்களா? இதுதான் அந்த கடிதம், பார்த்துக்கோங்க நல்லா. இன்றைக்கி வந்துட்டு இதே மாதிரி அமித்ஷாவுக்கு பண்ணுவீங்களா, பிரதமருக்கு பண்ணுவீங்களா, என்னைய பார்த்து நீங்கள் என்ன பயந்துட்டீங்களா அப்படின்லாம் சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்காப்புல. இவங்களே பாம்பு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம். இவங்களே போய் காலில் விழுந்து கெஞ்சுறது, இந்த மாதிரி எங்களுக்கு விஜய் அவர்கள் வரப்போ எங்களுக்கு கரண்ட்டை மட்டும் இது பண்ணி கொடுத்துருங்க, ஏன்னா எங்கள் அணில்கள்லாம் வந்து போஸ்ட் மேலாம் ஏறி அவனா செத்து போயிட்டானே கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே போய் கரண்ட்டை கட் பண்ணுறதுக்கு மனு கொடுத்துட்டு இவனுங்களே வந்துட்டு அழுறது. பார்த்தீங்களா எங்களை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்துட்டு சீன் கிரியேட் பண்ணுவாராம். சரி, அமித்ஷா அவர்கள் வந்தாலோ பிரதமருக்கோ இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ ஒரு தடவை கரண்ட் கட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த நியூஸ் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பவர் கட் டியூரிங் அமித்ஷாஸ் விசிட், பவர் அவுட்ரேஜ் அஸ் ஷா அரைவ்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாவே தெரியலையா தமிழ்நாட்டுக்கு வந்தால் இதெல்லாம் அவருக்கு நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? அது மாதிரி நிபந்தனைகள் பிரதமர் மோடி அவர்களுக்கும் விதிச்சிருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இருந்தாலும் மறுபடியும் பாருங்க. சென்னையில் பிரதமர் அவர்களின் ரோட் ஷோ 20 நிபந்தனைகளுடன் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக அவருக்கு என்னெல்லாம் நிபந்தனைகள் போடணுமோ அந்த மாதிரி நிபந்தனைகள்லாம் அவருக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நார்மலான விஷயம்தான். இதையும் வந்து முதலமைச்சர் மேலையும் திமுக மேலையும் வந்து எழுதிடுறது. பஸ்ஸை விட்டு வெளியில வரக்கூடாதா, கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா, மக்களுக்கு பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத, இப்படி எல்லாம். ஐயோ, நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க. செம்ம காமெடியா இருக்குங்க. ஐ அம் ஜஸ்ட் என்ஜாயிங் லைக் எனிதிங். மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத அப்படின்லாம் சொன்னாங்களாம். ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஏன்னா புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு மேடையில் சொன்னார் தெரியுமா, மரத்து மேலே ஏறாத, கரண்ட் கம்பி மேலே ஏறாத அப்படின்லாம் ஏன் சொன்னார்? அந்த காரணம் இருக்கும் வரை இந்த நிபந்தனைகள் விஜய் அவர்களுக்கு விதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அந்த காரணம் என்ன? அணில்கள். இந்த அணில்களுக்காக தான் இந்த நிபந்தனைகள், புரியுதா? புஷி ஆனந்த் அவர்கள் என்னைக்கு அந்த மாதிரி கத்துறதை நிப்பாட்டுறாரோ அன்னைக்கு தான் இந்த நிபந்தனைகளுக்கு ஒரு விலக்கு இருக்கும். கண்டிப்பா அது நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அணில்கள் திருந்தினா தானே. புஷி ஆனந்தும் கத்திக்கிட்டே தான் இருக்க போறார், விஜய் அவர்களுக்கும் இதே நிபந்தனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும் அது சொல்லுங்க, எவ்வளவு இருக்கும்? இந்த டயலாகு இப்படி இருக்கக்கூடாது. எப்படி தெரியுமா இருக்கணும்? குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்த ரசிகன் கிட்டயே பிளாக் டிக்கெட் வித்து பணம் சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? இப்படிதான் இந்த டயலாக் இருக்கணும். சொந்தமா உழைச்சி சம்பாதிச்சாரா? சொந்தமா என்ன பிளாக் டிக்கெட் வித்ததெல்லாம் இவருக்கு தெரியாது. இவருடைய ரசிகர்கள் பிளாக் டிக்கெட்டே விற்கலன்னு சொல்றாரா, இல்ல வித்தது இவருக்கு தெரியாதுன்னு சொல்றாரா, அதுல இவருக்கு பங்கு இல்லைன்னு சொல்றாரா, என்ன சொல்ல வராரு? இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா நேர்மையா எலெக்ஷனை சந்திக்க வாங்க சார். பார்த்துடலாம் சார். இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவர்களே தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த டயலாக்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அப்பா பாரு சினிமா டைலாக்ஸ் விட்டு எரிச்சலாக இருக்குது. அது உப்பு சப்பு இல்லாமல் அனாத்திக்கிட்டு பிணாத்திக்கிட்டு திரியிறாப்புல.
கடுப்பாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் இந்த டயலாக்ஸை கம்மி பண்ணுங்க. சிஎம் சார் தில் இருந்தால் மோதி பாருங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாப்புல. அவர் ஏற்கனவே தில் இருந்ததுனால தான் பல கட்சிகளோட மோதி அவர் மக்கள்கிட்ட தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணி அவர் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு தில் இருந்தால் நீங்கள் தான் வந்து மோதணும் அவர் கூட. அவருக்கு ஒன்றும் 2 வருஷம் முன்னாடி வந்து உங்கள் கூட மோதணுன்ற அவசியமே கிடையாது ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி போட்டு உசுரை வாங்குறீங்க? நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது ப்ரோ. முதல்ல அவருக்கு எத்தனை வருஷம் பொது வாழ்க்கையில் இருந்த ஒரு மனிதர், எத்தனை வருஷம் அரசியலை பார்த்துருக்காரு, எவ்வளோ அரசியல் அனுபவம் இருக்கும். அவர்கிட்ட போயிட்டு தில் இருந்தால் வாங்க அப்படி இப்படின்னா என்ன இது? இப்படிலாம் பேசலாமா? முதல்ல யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம், என்ன நம்ம வந்து யாரை போட்டிக்கு கூப்பிடுறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு பேச வேணாமா? கொஞ்சம் தெரிஞ்சு பேசுங்க. உங்களுடைய தகுதி என்ன, உங்களுடைய அளவுகோல் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க விஜய் அவர்களே. இந்த அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார். சார் மேல கை வைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனியாள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. சங்கமா பார்த்தீங்களா? படம் டைலாக்லாம் அப்படியே மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? அவ்வளோதான், இவங்க அவ்வளோதான். ஒவ்வொரு படத்துலையும் என்னென்ன டைலாக்லாம் பார்க்குறாரோ அது அப்படியே மண்டைகளை நிற்கிறதுனால அப்படியே அதே மாடுலேஷன்லேயே பேசுகிறாப்புல. அப்போ பார்த்துக்கோங்க, புஷி ஆனந்த் அவர்கள் நண்பா மேலே ஏறாத நண்பா, இறங்கு நண்பா, ஏறாத இறங்கு இப்படி சொன்னதெல்லாம் ஒரு மண்டைக்குள்ளே ஏறி போய்தா. மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கை காட்டாத அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அந்த மாடுலேஷன் அப்படியே வருது. அப்போ இவருக்கு எதெல்லாம் இவரை ரொம்ப பாதிச்சிருக்கோ, இல்லைனா எந்த படத்தில் எந்த டைலாக் எல்லாம் இவர் நல்லா பார்த்தாரோ அதெல்லாம் இவர் மண்டைக்குள்ளே அப்படியே இருக்கு. அதெல்லாம் இவருடைய மண்டைக்குள்ளே ஏறி ஊறி போய் இருக்கிறதுனால தான் அதே மாடுலேஷன்லேயே அப்படியே பேசுகிறாப்புல. இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? இவங்களுக்கு தடை போட்டுட்டாங்களாம், அதனால ஆட்சிக்கு வரக்கூடாதான் திமுக அரசு. என்ன லாஜிக் இது? உங்களுக்கு தடை போட்டா எதுக்கு திமுக மக்களுக்காகன்னு சொல்லி ஆட்சிக்கு வரக்கூடாது? முதல்ல இவருக்கு தடை போட்டா இவர் எப்படி இங்க வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காரு? அது தடை கிடையாது, நிபந்தனைகளும் நியாயமான நிபந்தனைகள் தான். தடை போட்டா இவர் வர முடியுமா சொல்லுங்க? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. வார்த்தைகள் என்னென்ன யூஸ் பண்றோன்றதெல்லாம் யோசிச்சு பேசணும். ஒரு கட்சி தலைவர் என்னென்ன வார்த்தைகள் பேசுறோன்றதெல்லாம் தெரிஞ்சு பேசணுமா இல்லையா? எல்லாம் பொய்யுங்க. இவருக்கு தடை போட்டாங்களா? இவர் தடை போடுற அளவுக்கு அப்படியே இவர் இப்படியே வந்து பெரிய இவரு. சத்தமா கேட்டுச்சா மை டியர்? ஏன்பா நான் தான் அப்பவே சொன்னல, அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்பா மறுபடியும் கேட்டுச்சா சிஎம் சார்? அதே நக்கல் தான். அந்த அங்கிள்ன்ற வார்த்தையை மட்டும்தான் உபயோகப்படுத்தலை. இது மீண்டும் அதே நக்கல் பண்ணுற விஷயம்தான். இது அந்த வார்த்தைக்கான பிரச்சனை கிடையாது, அந்த நக்கல் தொனி. புரியுதுங்களா? சத்தமான்னு சொல்லிட்டு கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் விடுறார். அந்த கேப்பில் அவருடைய தொண்டர்கள் என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். அங்கிள் அப்படின்றத தான் அவனுங்க சொல்ல போகிறானுங்க. அவனுங்களுக்கு அந்த மாதிரி தான் பேச வரும். விஜய் அவர்கள் ஆரம்பித்து வச்சாரு, அவனுங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதை தான் சொல்லுவானுங்கன்றது தெரிஞ்சு தானே அந்த இடத்துல ஒரு கேப்பை விடுறாரு. வேணும்னே அந்த கேப்பை விட்டுட்டு அடுத்தது சொல்கிறாப்புல, அந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கல சிஎம் சார் அப்படின்னு மறுபடியும் அதை பண்ணுறாரு. இங்கே பிரச்சனையாக இருக்கிறது இந்த நக்கல் தான். புரியுதுங்களா? இந்த நக்கல் வந்துட்டு அரசியலுக்கு என்றைக்கும் ஆகாது. ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா அதுக்கேற்ற பொறுப்போட பேசணும். இந்த மாதிரி நக்கல் அடிச்சு தான் ஒருத்தன் கிடக்கிறான், ஓரமாக போய் கிடக்கிறான். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அவருக்கான பண்போடு அவர் பேசணும். இந்த மாதிரி நக்கல் அடிச்சுக்கிட்டே இருந்தால் மக்கள் தூக்கி தூர எறிஞ்சிருவாங்க. விஜய் அவர்களுடைய இந்த நக்கல் துணியும் அவருடைய வார்த்தைகளும் அவரும் அவருடைய ரசிகர்களும் தான் அவருடைய கட்சிக்கும் அவருக்கும் மிகப்பெரிய ஆபத்து. இப்போவே வீடியோ ரொம்ப லெங்க்தாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே வந்து இன்னொரு பார்ட்டாக நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் திருவாரூரில் என்னெல்லாம் பேசியிருக்கார், என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத அடுத்த காணொலியில் பார்ப்போம். இந்த காணொலியை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.